கங்கா வந்து ரவுடிஸ் தள்ளி விட்டதால நல்லா வலிக்க ஆரம்பிச்சிடுது. கங்காவுக்கு தாங்க முடியாமல் கதறி அழறாங்க. அவங்க அம்மா என்ன பண்ணுறது தெரியாமல் தவிச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கிளம்பும்போது ரவுடிஸ் வழிமறித்து அவங்கள போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் விஜய் அங்கே வந்துடுறாரு. விஜய் வந்து எல்லாரையும் அடித்து போட்டுட்டு வந்து கங்காவை வந்து காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாரு. இங்கே ஹாஸ்பிட்டலில் கங்காவுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு. அப்போ கங்கா வந்து அவங்க அம்மா கிட்டேயும் அதுக்கப்புறமா வந்து காவேரி கிட்டேயும் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் அவரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, தயவுசெய்து வந்து அவரை எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்க, எனக்கு இப்போ அவரை பார்த்தே ஆகணும், இந்த நிலைமையில் நான் அவரை பார்த்தேன்னா தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும், ப்ளீஸ் தயவுசெய்து கூட்டிகிட்டு வாங்கன்னு அழறாங்க. சாரதா வந்து நம்ம விஜய்கிட்டையும் காவேரி கிட்டேயும் எப்படியாவது வந்து தம்பியை கூட்டிகிட்டு வாங்க, குமரன் தம்பியை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னங்க யோசிச்சுட்டே இருக்கீங்க, இப்போ வந்து அக்கா இருக்க நிலைமையில் கண்டிப்பாக மாமா வேணும், மாமாவை கூட்டிகிட்டு வரதான் வேணும், இப்போவே போய் கூட்டிகிட்டு வந்துருக்கேன் அப்படின்னா அது வந்து காவேரி இங்கே பாருங்கள், நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்களா இல்லை நான் கிளம்பி போட்டா, நானே இப்போ கிளம்பி போகிறேன், நீங்கள் கூட்டின்னு வர மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்ப பார்க்குறாங்க. காவேரி கையை பிடிச்சி இழுக்கிறார் விஜய். என்னங்க அப்படின்னோடனே அது வந்து காவேரி அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நிவின் வந்துடுறாரு. என்ன ஆச்சு அக்காவுக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சு வந்து அழறாங்க. நம்ம யமுனா ஒன்றும் இல்லடி இப்போ பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா என்ன ஆச்சுமான்னு சொல்லிட்டு யமுனா போய் அவங்க அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிவின் வந்து காவேரி எங்கே கிளம்புற அப்படி சொன்னோன்னே, வேறு எங்கே மாமா கூட்டின்னு வரதான் நானும் பார்த்துட்ருக்கேன், யாருமே மாமாவை வந்து கூட்டின்னு வரணும் ஐடியாவே இல்லையா, மாமா தான் இப்படி இருக்காருன்னா நீங்களும் ஏன் இப்படிலாம் இருக்கீங்க, அவர் தான் உங்கள் கிட்டலாம் பேசி தானே இருக்காரு, அக்கா கிட்ட தானே பேச மாட்டேங்கிறாரு, இப்போ அக்கா இந்த நிலமையில் இருக்கும்போது மாமா கண்டிப்பாக அங்கே இருக்க மாட்டார், உடனே அவருக்கு தெரியப்படுத்துங்க, அப்படி இல்லைனா போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. இல்லை காவேரி, அது வந்து இங்கே பாருங்கள், நீங்களாம் தயங்குறத பார்த்தா நீங்கள் கூட்டின்னு வர ஐடியாவே இல்லை போட்டிருக்கு, நானே போய் கூட்டின்னு வரேன்றாங்க. காவேரி ஒரு நிமிஷம் இரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இருக்க விஜய். என்னங்க நீங்கள் அப்படின்னோடனே, காவேரி முதல்ல விஜய் சொல்கிறது பொறுமையாக கேளு காவேரினோடனே, என்ன பொறுமை வேண்டி கிடக்குது, இப்போ அக்கா இருக்க நிலைமைக்கு என்ன பொறுமை இருக்குது, முதல்ல மாமா வந்து ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே, காவேரி அவர் வரமாட்டார் காவேரி, என்னது வரமாட்டாரா ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து காவேரி ஒரு நிமிஷம் இங்கே வா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிட்டு பேசுகிறாங்க. நிவின் வந்து முதல்ல விஜய் சொல்கிறத பொறுமையாக கேளு காவேரி அப்படின்னோடனே, என்ன விஜய் சொல்ல போகிறாரு, இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, என்ன நடந்துட்டு இருக்குதுங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, மாமா ஏன் வரமாட்டார் அப்படின்னோடனே, மாமா இன்னும் கூட அக்கா மேலே கோவமாக இருக்காரு, அதெல்லாம் இல்லை காவேரி அப்படின்றார் விஜய். வேறு என்ன அப்படின்னோடனே, ஓ மாமா எங்கே போனார்னே தெரியல காவேரி, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் விஜய் சொல்கிறாரு. உடனே காவேரிக்கு அப்படியே தலையை சுற்றுற மாதிரி அப்படியே காவேரி ஒன்றும் இல்லைல்ல உனக்கு, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காவேரி தண்ணி குடின்னு சொல்லிட்டு நிவின் எடுத்து வந்து கொடுக்குறாரு. என்னாச்சு காவேரிக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க வந்து தங்கச்சியெல்லாம் ஓடி வராங்க. ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே, சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி நீ ஏதாவது பிரச்சனை பண்ணாதடி, அமைதியார், ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னோடனே, அம்மா எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, சரி காவேரிக்கு எதாவது வாங்கி கொடுத்து கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி நைஸாக கூட்டின்னு போகிறாரு. நிவின் வந்து நானும் கூட போயிட்டு வரேன், நீங்கள் எங்கே போகிறீங்க, அவங்க 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போகிறாங்க, நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு, இல்லை நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன் விஜய் கூட அப்படி சொல்லிட்டு நிவினும் போயிடுறாரு. நிவின் காவேரி விஜய் 3 பேருமே உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ நிவின் கிட்ட, என்ன தான் நடக்குதுங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல, மாமாவுக்கு எதுவும் ஆபத்தெல்லாம் இல்லைல்ல அப்படின்னோடனே, எங்களுக்கே ஒன்றும் புரியல, அவர் எங்கே போனார் ஏது போனார் ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்காரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் கேட்டு வந்து காவேரி அழறாங்க. காவேரி அழாத காவேரி ப்ளீஸ் காவேரினோட, மாமா வந்து என்ன நம்மள இருக்காருன்னே தெரியலையே, மாமா நல்லா இருக்காரு தான் நாங்கள் நினச்சிட்ருக்கோம், இப்போ நான் இவ்வளோ பெரிய வந்து விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இப்போ மாமாவை எப்படி கண்டுபிடிக்கிறதுனோடனே, எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, கடைசியாக அவர் வந்து எங்கே இறங்கினாரோ அந்த இடத்துல இருந்து கண்டுபிடிக்கலான் இருக்கோம், போலீஸ்லேயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. ஏங்க எனக்கு என்னமோ ஒரு விஷயம் தோணுது. என்ன விஷயம் காவேரி, ஒரு வேளை மாமா காணா போனதுக்கும் அந்த பசுபதிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமாங்க, என்ன காவேரி இப்படி சொல்கிற, எனக்கு என்னமோ அப்படி தாங்க தோணுது, ஏன்னா இவ்வளோ விஷயத்தையும் பசுபதி பண்ணியிருக்கான், ஏன் மாமா காணா போனதுக்கும் பசுபதிக்கு சம்மந்தம் இருக்கக்கூடாதுன்னு, இந்த விஷயத்தை பற்றி இந்த கோணத்தில் நம்ம யோசிக்கல விஜய், இந்த காவேரி சொல்கிற மாதிரி அப்படின்னோடனே, ஆமாம் நம்ம இதையும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. காவேரி டென்ஷன் ஆகிடுறாங்க, என்ன பண்ணுறது தெரியாமல்.